ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாய்ஸ்ல இருந்து கலர் ஃபிட் ஐகானிக் 2 2025 எடிஷன் இன்னைக்கு Flipkart அண்ட் Amazon அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பிரைசிங் லான்ச்சிங் ஈவென்ட்டா 1000 ரூபீஸ்க்கும் இப்போ 1300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 வைப்ரண்டான கலர்ஸோட இந்த வருஷம் இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகானிக் 2ல 2025 எடிஷன்ல என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, வாட்சோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இதுதான் நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் 2 பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி நாய்ஸ் ஐகான் 2 2025 எடிஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் ரொம்ப காம்பேக்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சைடு எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள், இந்த பிராண்டோட இமேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து சைல கூடி தள்ளுற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்ம கையில முதல் ஸ்மார்ட் வாட்ச் வித் ரேப்பரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது கீழே பார்க்கும்போது இந்த போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் ஃபார் சார்ஜ் பண்றதுக்கும் அண்ட் உங்களுக்கு சம் ஸ்டிக்கர்ஸ், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகானிக் 2 2025 எடிஷன் இதை பொறுத்தளவு 5 வைப்ரண்டான கலர்ஸ் 1300 ரூபாய்க்கு இப்போதைக்கு பிரைசிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நான் வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த கலர் பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் நல்லா கியூட்டா இருக்கு. அதாவது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர்ஸ்னே சொல்லிக்கலாம். அது போக ப்ளூ, பிளாக் அண்ட் பிங்க், ஸோ இது மாதிரி ஒரு 2-3 வைப்ரண்டான கலர்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் தட் ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேட்டருங்க. டிசைன் ஃபேட்டர் உங்களுக்கு ஒரு 1.8 இன்ச்ல ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சென்டர்ல. அண்ட் பேக் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல அண்ட் சென்சார் சார்ஜ் பண்றதுக்கு போக்கோ பின்ஸ் உள்ள கேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது ஸ்பீக்கர் கிரிலும் அண்ட் ரைட் சைட்ல பார்க்கும்போது ஒரு மைக்கும் அண்ட் நாய்ஸ் பிராண்டிங் போட்ட ஒரு பேக் பட்டன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ரொட்டேட்டிங் குரோம் கிடையாது, பேக் பட்டன் மட்டும் தான். போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து இருந்தது, இந்த வட்டம் ரைட் சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன சேஞ்ச் அவுட். மீதிபடி டிசைன் போன வட்டம் கன்சிடர் பண்ணும்போது ஐகானிக் 2 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதோட வெயிட் ஒரு 40 கிராம்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபியூபிள் ஸ்ட்ராப் தான். அண்ட் 5 வைப்ரண்டான கலர்ஸ்மே உங்களுக்கு பக்கெட் டைப்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. பாலிகார்பனேட் ஸ்ட்ராப் உங்களுக்கு 42 mm ஸ்ட்ராப். சோ தட் இதுல இன்னொரு நெகட்டிவ்னு பார்க்கும்போது இங்க ஸ்ட்ராப்ல உங்களுக்கு இந்த பக்கெட் டைப்ல உங்களுக்கு மெட்டாலிக் இல்லாம பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ ஒரு மெட்டாலிக் கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டேடியா இருந்திருக்கும் என்னோட கருத்துனே சொல்லிக்கலாம். ஓவரால் தட் இங்க கையில ஃபிட் பண்றதுக்கு வியரிங்ல அண்ட் எல்லா காஸ்டியூமுக்கு ஏத்த மாதிரி இதோட ஃபிட்னஸ் சூப்பராகவே இருக்கு. டிசைன் ஃபேக்டரி எந்த ஒரு குறையும் கிடையாது, அட்டகாசமா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகானிக் 2 2025 எடிஷன் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 1.8 இன்ச்ல 500 nits பிரைட்டரான ஒரு HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே வைப்ரண்டா இருக்கு. அண்ட் தட் இங்க எந்த ஒரு டெஸ்ட் ட்ரீட் பண்றதாகட்டும் அண்ட் டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. ஸ்க்ரோலிங் பண்றதுக்கு அந்த எந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படியே மெதுவா ட்ராப் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு டிஸ்பிளே நல்ல வைப்ரண்டா டச் சென்சிட்டிவ் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல IP68 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நிஜமாவே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃப்ரண்ட் டிஸ்பிளேல என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது மேல இருந்து ட்ராப் பண்ணும்போதோ கீழ இருந்து ட்ராப் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பிளஸ் டேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது கனெக்டிவிட்டி இருக்கா அண்ட் டேட், பேட்டரியோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அண்ட் டூ நாட் டிஸ்டர்ப், வைப்ரண்ட் மோடு, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அண்ட் பவர் சேவ் மோடு இருக்கு. அண்ட் செட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ள போகும்போது நார்மலா இந்த ரீட் புட் இது மாதிரி விஷயங்கள் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட் ரெண்டு சைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது இந்த ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இது மாதிரி விஷயங்கள் அசஸ் பண்றது கொடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு டாப், பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அசஸ் பண்ணும்போது. அண்ட் மெனுக்குள்ள எப்படி போனோம்னா இந்த புஷபிள் பட்டனை ஒன்ஸ் பிரஸ் பண்ணோம்னா நமக்கு மெனுக்குள்ள போகுது. மெனுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்சது இந்த நாய்ஸ் பிராண்டோட அவங்களோட அந்த உள்ள இருக்கிற ஐகானிக் ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ் சூப்பராகவே இருக்கு. மீதி ஸ்மார்ட் வாட்ச் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட உள்ள இருக்கிற ஆப்போட இன்டர்ஃபேஸா இருக்கட்டும் அண்ட் ஆப்போட கலர்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தா அந்த நாய்ஸ் ஹெல்த்துங்க. அந்த நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ள போகும்போது இந்த ஆக்டிவிட்டிஸ், ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன், ஸ்லீப், பிரீஸ்ட் மெஷரிங் அண்ட் ஸ்ட்ரெஸ், சைக்கிள் ட்ராக்கிங் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்சார்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நாய்ஸ் பஸ். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த
ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதில் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. அது போக நம்ம கான்டாக்ட் சிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் கால் ஹிஸ்டரி இருக்கு. டயலிங் பேடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லிக்கலாம். அது போக இதுக்குள்ள அடுத்த கிளாக், இந்த கிளாக்ல போகும்போது உங்களுக்கு அலாரம், டைமர், ஸ்டாப் வாட்ச் அண்ட் வேர்ல்ட் கிளாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட்ல நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து செப்பரேட்டா நமக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸுமே நம்ம வந்து அசஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒர்க் அவுட்ல. அது போக இந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், நம்ம ஸ்போர்ட்ஸ்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ் டேட்டாவை இந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ல நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் வெதர் ரிப்போர்ட், வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா ஒரு 4 வாட்ச் ஃபேஸஸ். நம்மளுக்கு வேணும்னா ஆப்குள்ள போய் தேவையான வாட்ச் ஃபேஸஸ் இல்லைன்னா நம்மளோட கேலரி உள்ள இமேஜஸை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபிளாஷ் லைட் அண்ட் கால்குலேட்டர் அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, இல்ல மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் வைப்ரேஷன் நம்மளுக்கு எப்படி வேணும் கால் வரும்போது, அண்ட் நம்ம வாட்ச் ஸ்வைப் பண்ணும்போது எவ்வளவு நிமிஷத்துல வரணும், எந்தெந்த டயத்துல ஆக்டிவிட்டியில இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் ஆன் டைம் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணும் அது மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டூ நாட் டிஸ்டர்ப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெனு ஸ்டைல் ரெண்டு மெனு ஸ்டைல் தான். அது போக ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷன் இருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டியில இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆன் ஆயிரும். அண்ட் அபவுட் கால்ஸ் நம்ம ப்ளூடூத் மூலமா நம்ம கனெக்டிவிட்டியை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிவைஸ் இன்ஃபோஸ், கியூஆர் கோட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலா ரீபோட், பவர் ஆஃப் ரீசெட், இது மாதிரி செட்டிங்ஸ்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் மெனுஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இல்லாத விஷயம் என்னன்னா கேமரா கண்ட்ரோல் கிடையாது, கேமோட அசஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடையாது. ஒரு ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் நம்ம முதல்ல சொல்லிப்போம். செட்டிங்ஸ்குள்ள போய் இந்த நாய்ஸ் பஸ்க்குள்ள போகும்போது இந்த கான்டாக்ட், கால் ஹிஸ்டரி அண்ட் டயலிங் பேடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யூஸ் பண்ணணும்னா நம்ம போன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் சிங்க் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸ்டோர் அண்ட் iOS-லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணீங்கன்னா ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ஒன் பேர் ஆகும் பட்சத்தில் நம்மளோட கான்டாக்ட்ஸை போன் மூலமா நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலமா நம்மளால ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டயலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதோட கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கிட்ட இருந்து பேசுறது அங்கிட்ட இருந்து லிசன் பண்றது சூப்பராகவே இருக்கு, நல்லாவே டெலிவரி பண்ணுதுன்னே சொல்லலாம் கால் குவாலிட்டியை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கு போக்கோ பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்டோட கிளைம் பார்க்கும்போது 7 days நார்மலா யூஸ் பண்றதாகட்டும். அண்ட் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டினியூஸா, அதாவது ரொம்ப தாறுமாறா யூஸ் பண்ணோம்னா 2 days வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரியல் வேர்ல்ட பொறுத்தளவு இந்த ஸ்மார்ட் வாட்சோட கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா டிப்பிக்கலா ரப்படி அடிச்சோம்னா 2 days வரைக்குமே அருமையான ஒரு பேட்டரி டியூரபிளோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகானிக் 2 2025 எடிஷன் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு ஒரு கிளீன் அண்ட் ஸ்டெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய்ஸ் பிராண்டை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற மெனுஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஸ்மார்ட் வாட்சை பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உள்ள மெனுஸை காட்டிலும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் உள்ள மெனுஸ் அண்ட் ஐகானிக்ஸ், அதோட கலர்ஸ் எல்லாமே செம்ம வைப்ரண்டா, செம்ம லுக்கி எஃபெக்டா, நல்ல ஒரு கிளீன் அண்ட் ஸ்டெடியா இருக்கும். அதுதான் இந்த நாய்ஸோட அந்த உள்ள இருக்கிற அந்த ஓஎஸோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அண்ட் இதோட தன்மைகள்னே சொல்லிக்கலாம். அண்ட் இதோட டேட்டாவோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்யூரசி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 95 to 98% அந்த ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 சென்சார்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணும்போது டேட்டா கரெக்டா வருது. அது போக ஸ்டெப் கவுண்ட்டும் நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த பைக்ல டிராவல் பண்ணும்போதும் இந்த ஆட்டோமேட்டிக்கா ஓடுது, அதாவது கரன்னு ஓடுது. அது இந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் அந்த பஞ்சாயத்து இருக்கதான் செய்யும். நம்ம நடக்காமையே நடக்குதுன்னு காட்டும். வண்டியில போனாலே இவ்வளவு தூரம் நீங்க நடந்திருக்கீங்க, உங்களுக்கு கோல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னமோ காட்டும், கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அந்த பஞ்சாயத்து இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகானிக் 2 இந்த வருஷத்துக்குரிய 2025 எடிஷன் நிஜமாவே அருமையா இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஒர்த்தபிளான ஸ்மார்ட் வாட்ச். 1300 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு தரமான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.